ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் பிசின் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் பிசின் ரோஸ் மில்க் செய்ய என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாங்க. நான் பாதாம் பிசினை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது குறைஞ்சது 8லேருந்து 9 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் கிடைக்குங்க. பாதாம் பிசினை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் கையில் வச்சுருக்க அளவில் 2 பீஸை 100 ml தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு பவுல் நிறைய பாதாம் பிசின் இருக்குங்க. அடுத்ததாக டைகர் பிராண்டில் ரோஸ் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு வேளை இல்லைன்னா ரோஸ் சிரப் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். கடைசியாக சர்க்கரை. இது தாங்க பாதாம் பிசின் ரோஸ் மில்க் செய்ய தேவையான பொருள். அடுத்ததாக ஒரு கிளாஸில் நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசினை சேர்த்துக்கலாங்க. பாதாம் பிசின் சேர்க்குறதுக்கு அளவுகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாதாம் பிசினை சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பாதாம் பிசினை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் கிடைக்காது. ஸோ தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக டைகர் பிராண்டோட ரோஸ் மிக்ஸ் சேர்த்துக்கலாங்க. 3லேருந்து 4 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ரோஸ் சிரப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப்பு சேர்க்கும்போது சர்க்கரை தேவைப்படாதுங்க. இந்த டைகர் பிராண்ட் ரோஸ் மிக்ஸ் சேர்க்கும்போது மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் சர்க்கரை இருக்காது. அடுத்ததாக காய்ச்சின பால் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவு ரோஸ் மில்க் செய்கிறதுனால 1 டம்ளர் பால் தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான பால் எடுத்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை அடியிலேயே தங்கிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே பாதாம் பிசின் தாங்க. ஸோ பாதாம் பிசினை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 8லேருந்து 9 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாதாம் பிசின் ரோஸ் மில்க் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மருக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.